அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சட்டுன்னு அதிரடியான ஒரு சிக்கன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானதெல்லாம் அரிஞ்சு வச்சிட்டேன், எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். தேங்காய் பாலும் ரெடி பண்ணியிருக்கோம். தேங்காய் பால் விட்டு நம்ம சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். நல்லா சூப்பராக இருக்குங்க. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம எல்லாமே அரிஞ்சு உங்களை நான் போர் அடிக்க விரும்பலை. முன்னாடியே எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு வீடியோ போட்டுட்ருக்கோம். இப்போ நம்ம செய்கிறத மட்டும் பார்க்கலாமா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் மசாலா தடவி வச்சுருவோம். அது ஊறிட்டுருக்கோம். அப்புறம் நம்ம பிரியாணி ரெடி பண்ணுறதுக்குள்ள அதை ஊறிடும். அதனால் முதல்ல மசாலாவை சிக்கனுக்கு ரெடி பண்ணி வச்சிடலாம். ஃப்ரைக்கு நம்ம தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாம். ஒரு 1 kg எடுத்துருக்கோம் சிக்கனு. அதில் 1/2 கிலோ ஃப்ரைக்கு, 1/2 கிலோ பிரியாணிக்கு. இன்னைக்கு தடபுடல் நல்ல ஒரு டேஸ்டியான சிக்கன் பிரியாணி தேங்காய் பால் விட்டு நம்ம பண்ண போகிறோம். இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சின்ன டப்பாவில் டைட்டாக மூடி வச்சுட்டேன். எல்லாமே ரெடி பண்ணிக்கலாங்களா? முதல்ல தண்ணி இல்லாமல் பாத்திரத்தை நம்ம ரெடி பண்ணிக்குவோம். கடலை மாவு 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 1/2 ஸ்பூன், அடுத்தது மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். அடுத்தது உப்பு போட்டுக்கலாம். ஓகே, இதெல்லாம் முதல்ல மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எலுமிச்சம்பழம் போட்டுக்குவோம். மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதெல்லாம் ஈரமாயிடும், அதனால முதல்ல இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுருவோம். காரம் போதும்னு நினைக்கிறேன். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம் வாசனைக்கு. ஓகே, எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிக்குவோமா? இந்த சைஸ் எலுமிச்சம்பழம் போதும். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட். இன்னைக்கு நம்ம பிரியாணி வித்தியாசமா பண்ண போறோம். என்னன்னு பாருங்க. அது குயிக்காம முடிஞ்சிடும். மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிட்டோம். சிக்கனை போட்டுக்கலாம். நம்ம பிரியாணி ரெடி ஆகிறதுக்குள்ள மசாலா ஊறி வரத்துக்கும் கரெக்டாக இருக்கும். நம்ம ஃப்ரை பண்ணிட்டு உடனே சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் நான்வெஜ் குக்கிங் வீடியோவே போட்டுட்டு இருக்காளே, வெஜிடேரியன் தெரியாதா அப்படிலாம் கேட்காதீங்க. நிறைய வெஜிடேரியன்ஸும் நான் போட்டிருக்கேன், நம்ம சேனலில் இருக்கோம், பாருங்க, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம சாரீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம், அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருக்குது. நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க தான் வாங்குறாங்க. இன்னும் ஆன்லைன் சேலு இன்னும் ஆகலை. ஓகே, எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை அப்படியே கொண்டு போய் ஃபேன் காற்றுல ஆற போட்டுருவோம். சட்டுன்னு முடிஞ்சிருங்க. இது ஒன்றா பிரியாணின்னா ரொம்ப வந்து பிளான் பண்ணி லேட் பண்ணி டைம் எடுத்து செய்யணும்லாம் இல்லை. டக்குன்னு நம்ம நினச்சோமா வாங்கிட்டு வந்து ஒரு 1/2 கிலோ சிக்கனும் 1 கிலோ சிக்கனும் வாங்கிட்டு பட்டுன்னு செஞ்சோமா. வீட்டு அரிசியே போதும். நமக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் தான் செய்யணும்ல. நானே இப்போ வீட்டு அரிசியில் செய்ய போகிறேன். பாஸ்மதி ரைஸ் நான் வாங்கலை. ஓகே, இதை கொண்டு போய் ஆற போட்டு வந்துடுறேன்.
அப்புறம் இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் ஆகிடப்போம். இது புதினா கொத்தமல்லி ஆல்ரெடி ஆஞ்சி வச்சிருக்கேன், அதை அலசிக்கலாம். ரெண்டுமே மிக்சிங்ல இருக்கு, புதினா கொத்தமல்லி. நம்ம எதையும் கட் பண்ணாம அப்படியே வீடியோ எடுக்கிறோம். ஓகே, என்னடா மிக்சி ஜாரில் சேர்க்குறாளே, அரைச்சிட போறாள அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு 2 பல்ஸ் விட்டுடலாம். நம்ம கட் பண்றத நம்ம 2 பல்ஸ் விட்டு சேர்த்துக்க போறோம். இது கரெக்டா அந்த வதக்குற டைமுக்கு நம்ம பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம், இல்லைன்னா கருத்து போயிடும். நம்ம ரெடி பண்ணி மட்டும் வச்சுட்டோம், அப்படி இருக்கட்டும். இப்போ குக்கர் அடுப்புல வச்சுக்குவோமா. இந்த ஸ்டவ் பற்றிக்கணும் தான் ஆசை, ஆனா என்ன பண்றது, இந்த ஸ்டவ்ல மட்டும் தான் உங்களுக்கு வீடியோ தெரியும். ஓகே, இன்னைக்கு இந்த குக்கர்ல தான் பிரியாணி செய்ய போறோம். சுத்தமா இருக்க, எதுக்கும் கொஞ்சமா தண்ணி ஊற்றி. கிச்சன் கிட்ட வந்தா டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சுனாங்க. அதான் குக்கர் சூடாகட்டும். பட்டை கிராம்புல எடுத்து வச்சுக்கலாமா. பட்டை கிராம்பு என்ன இருக்கு, பிரிஞ்சி இலை இருக்கு, அடுத்தது கிராம்பு இருக்கு, வேற என்ன இருக்கு, பட்டெல்லாம் எதுவும் இல்லை. இருக்கிறத வச்சு நம்ம ஒரு பிரியாணி பண்ணுவோம். சோம்பு, குக்கர் சூடாயிடுச்சு, ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சதெல்லாம் இதுல சரியா விழாது, மாத்திக்குவோம். போட்டுப்போம். முடிச்சா வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் வதங்கி வரட்டும். அடுத்தது மற்ற சேர்த்துக்குவோம். நம்ம தேங்காய் பால், ஓகே. வெங்காயம் வதங்கிடுச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோமா. தக்காளி சேர்த்துக்கலாம்.
தக்காளி வதங்கிச்சு. இப்போ புதினா, பச்சை மிளகா, கொத்தமல்லி இதெல்லாம் நம்ம அப்படியே ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப மைய கிரைண்ட் பண்ண வேண்டாம், ஒரு பல்ஸ் விட்டா போதும். அவ்வளோதான். அப்படியே பிரியாணி சேர்த்துக்கலாம். நம்ம முன்னாடியே அரைச்சி சேர்த்துக்கணும்னா பச்சை நிறம் மாறிடும். பச்சை மிளகாய் வெளியே இருக்குது. சட்டி கொஞ்சம் நல்லா அடிப்பிடிக்கல பார்த்தீங்களா? இன்னைக்கு குக்கரு இஞ்சி பூண்டு பேசி லைட் அடிப்பிடிச்சு. பரவாயில்ல, அப்புறம் அது சரியாயிடும். இப்போ மசாலா சேர்த்துக்கலாமா? தயிர் விட்டுட்டு மசாலா சேர்த்துக்கணும். நல்லா கொத்தமல்லி, புதினா வாசனெல்லாம் பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு. அடுக்கி வச்சு இப்போ தயிர் விட்டுடலாம். ஒரு மில்லி தயிர் அப்படியே விட்டுக்குவோம். இருக்குது நாட்கள். தயிர்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். மசாலா சேர்த்துக்கோங்க. நம்ம மசாலா சேர்த்துக்கலாமா? இது மிளகாத்தூள், கரம் மசாலா, மசாலா ஆட் பண்ணிடுவோம். இது மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம், காரம் அதிகமாகிடக்கூடாது. ஏன்னா பச்சை மிளகா வேறு நம்ம சேர்த்துருக்கோம்ல. இது கரம் மசாலா ஒரு 2 ஸ்பூன் போதும். இது உப்பு போட்டுருவோம். நம்ம அப்புறம் ரைஸ் போட்ட உடனே கூட உப்பு ஒருக்க செக் பண்ணி போட்டுக்கணும். நம்ம இப்போ இந்த மசாலாக்கு வேண்டி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். மசாலா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கோமா? எல்லாம் மூடி வச்சிருக்கோம், இல்லைன்னா தண்ணி பட்டுச்சுன்னா வேஸ்ட் ஆகிடும். இந்த சிக்கன் அப்படியே கொஞ்ச நேரம் வதக்கி கொஞ்ச நேரம் அப்படியே விடுவோம். மசாலாலாம் இதில் இறந்துட்டோம்.
அப்படியே மசாலா இறங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் ஏதாச்சும் ஒரு ஃப்ளைட் போட்டு மூடிக்கலாம். கொஞ்சம் சிம்மில் வைப்போம். ஓகே, தேங்காய் பால்லாம் ரெடியாக இருக்குது. ரைஸ் ஊற வச்சுருக்கேன். அரிசி வந்து வீட்டு அரிசி தான், பாஸ்மதி ரைஸ் கிடையாது. ஓகே, சிக்கனுங்க இந்த அளவுக்கு வந்து வதங்கி வந்துருக்கு, பார்க்கலாமா? நல்லா மசாலாலாம் சிக்கனில் பிடிச்சிச்சு. இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்குவோம். நம்ம 3 கப் அரிசி எடுத்துருக்கோம். தேங்காய் பால் அளந்து ஊற்றிக்கலாம். 1 2 3. இப்போ மீதி 3க்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். 2 அடுத்தது 3 கரெக்டாக இருக்கும். இப்போ இதை கொதிச்சு வந்தவங்க தான் நம்ம ரைஸ் சேர்க்க போகிறோம். இப்போ உப்பு பார்த்துட்டு தேவைப்பட்ட சேர்த்துக்குவோம். உப்பு ஆல்ரெடி கரெக்டாக இருக்குது. நம்ம ரைஸ் போடும்போது ஒருக்க செக் பண்ணிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் இந்த பிரியாணி தண்ணி கொதிச்சு விட்டோம் பாருங்க, கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துக்க போகிறோம். ரைஸ் நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு. தண்ணியெல்லாம் எடுத்துட்டோம். அந்த தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம். தண்ணி நிறுத்திட்டு வரேன். கலரி விட்டுட்டு எலுமிச்சம்பழம் போட்டுட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருவேன். இன்னைக்கு வாய்ஸ் கேட்குதான்னு தெரியல, தொண்டை சரியில்லை, மெதுவாக பேசிட்டு இருக்கேன். ஒரு பாதி எலுமிச்சம்பழம் விரிஞ்சிருச்சு. உப்பு செக் பண்ணிக்குவோமா? இது பாஸ்மதி ரைஸ் இல்லை, அதனால தைரியமா கிண்டிட்டு இருக்கேன், கலரிட்டு இருக்கேன். இது உப்பு தேவைப்படுது. இப்போ மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ செக் பண்ணிடலாம். ஓகே, சரியா இருக்கும். இப்போ க்ளோஸ் பண்ணிடுவோம். விசில் வந்தோடனே, ஆவி வந்தோடனே வெயிட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பக்கத்து ஸ்டவ் பற்ற வச்சு குக்கரை அங்கே மாற்றிடுவோம். மாற்றிட்டு இங்கே சிக்கன் ஃப்ரை பண்ணுவோம்.
ஆவி வந்துச்சான்னு பார்த்து தான் நம்ம வெயிட் போட போறோம். கடாய் வச்சிடலாம், அடுப்புல கேஸ் போட்டுருக்கு. அதுக்குள்ள இது கொஞ்சம் ஆட் பண்ணலாம். ஆவி வந்துச்சு, போட்டுருவோம். ஆயில் சேர்த்துக்கலாமா? ஆயில் ஊற்றி ஆயில் சூடாயிடுச்சு. சிக்கனும் நல்லா மசாலாலாம் ஊறி வந்துடுச்சு. போட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா. எனக்கு இந்த கடையில வாங்கி சாப்பிட்ற சிக்கன் பக்கோடா விட நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுதாங்க நல்லா இருக்கும். ஏன்னா இதில் சிக்கன் இருக்கு, கடையில வெறும் மைதா மாவுல இருக்கும். உங்க ஏரியாவில் எப்படி? எங்க ஏரியாவில் அப்படிதான் இருக்கு. அப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும். பிரியாணி ரெடி ஆகிட்டு 2 விசில் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ண போறோம். விசில் வந்துடுச்சு. ரெண்டாவது ஒரு விசில் வரட்டும். இன்னைக்கு 1/2 hourல ஒரு சிக்கன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை எப்படி முடிச்சோம் பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க, ஆஃப் பண்ணிடலாம். பிரியாணி ரெடி. சிக்கன் ஃப்ரை முடிஞ்சு ஆயிடுச்சுன்னா ஓகே, அவ்வளோதான், சாப்பிட வேண்டியதான். வட்டி போடுவோமா? என் பையன் இன்னைக்கு பெரிய ஆஃபீஸ் போயிட்டான். அவருக்கு இந்த மாதிரி வெரைட்டியாக பண்ணி கொடுத்தாதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதிகமாக பசங்களுக்கு அப்படிதான் சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. இல்லைன்னா கடைக்கு இல்லாமா, அம்மா எப்போதும் ஒரே மாதிரி செய்கிறாங்க, நம்ம கடைக்கு போய் சாப்பிடுவோமா அப்படின்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் தயாரிப்பேன். எனக்கு இந்த தோசை சட்டியில் வறுத்தா கூட சிக்கன் ஃப்ரை ரொம்ப அந்த அளவுக்கு மாதிரி ரப்பர் மாதிரி இருக்கு. ஆனால் இந்த மாதிரி செஞ்சோம்னாக்கா நல்லா சாஃப்டாகவும் இருக்கு, நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாகவும் இருக்கு. லைட்டாக தட்டி விடுவோம். அந்த குக் ஆகட்டும். எப்படி ஆயிடுச்சுன்னு பார்க்கலாமா? வந்துருச்சு.
எடுத்துட்டு அடுத்தது போட்டுக்குவோம். ஆவி போகல. மசாலா ஊற்றிடாம எவ்வளோ அழகாக சூப்பராக போட்டு எடுக்கோம் பாருங்க. நீங்கள் கூட இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணா வீட்லேயே சூப்பராக ஒரு சிக்கன் பக்கோடாவோ சிக்கன் ஃப்ரையோ சிக்கன் வரையோ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். உங்களை டேஸ்டியாக நீங்களே சாப்பிடலாம். இதில் பெரிய விஷயம் எதுவும் இல்லாமல் ஒன்றும் கிடையாது. கஷ்டம்லாம் அவ்வளோதான். மசாலாவும் கரெக்டாக போச்சு. குக் ஆகட்டும். குக் ஆனோடனே பரட்டி விடலாம். ஆவி போனாதான் கரெக்டாக இருக்கும். ஒரு பக்கம் வெந்திருக்கான், இன்னொரு பக்கம் திருப்பி போடு. ஒரு பக்கம் வெந்துருச்சு, நம்ம மறுபக்கம் திருப்பி போட்டோம். வேகட்டும். அடுத்தது வெந்தோடனே நம்ம எடுத்துருவோம். ஓகே, சிக்கன் எல்லாம் ஃப்ரை ஆயிடுச்சு, எடுத்துடலாம். ஒரு 4 பேர் இருக்க வீட்டில் 3 கேஜி சிக்கன் எடுத்துட்டோம்னாக்கா ஒரு 1/2 கிலோ போட்டு பிரியாணி பண்ணிக்கிட்டு ஒரு 1/2 கிலோ ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டு நல்லா திருப்தியாக சாப்பிடலாங்க. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். அப்புறம் பிரியாணி ஆவி போயிடுச்சான்னு பார்க்கணும். இதில் தண்ணி படுது. ஓகே, எனக்கு வீடியோவில் தெரியணும் இல்லையா, ஒரு பீஸ் விட்டேன். ஆயில் எடுத்து அந்த பக்கம் வச்சிடலாம். சரி, நம்ம இப்படி வச்சு ஓப்பன் பண்ணலாம். ஆயில் வச்சு சூப்பர் சூப்பர்.
பிரியாணி தயார். இதை நம்ம வேற ஒரு இதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணி கிளறி விடுவோம். அப்போதான் கரெக்டா இருக்கும். சூப்பரா நல்ல ஒரு சிக்கன் பிரியாணி. அடுத்தது சிக்கன் ஃப்ரை. சாப்பிட்டெல்லாம் வீடியோ காட்ட முடியாது, டைம் ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் குக் பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வீட்டில் சூப்பரான சிக்கன் பிரியாணி அண்டு சிக்கன் ஃப்ரை சிம்பிளாக 1/2 hourல நம்ம முடிச்சாச்சுங்க. சாப்பிடலாம் வாங்க.